அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டி இருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக் கொடுக்கிறேன், எதிர்க்கட்சி தலைவரையும் சேர்த்து எதிர்க்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக் கொடுக்கிறேன். ஏற்கனவே எல்லா கட்சி தலைவரும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களுடைய சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டிருக்கிறார். அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டி இருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன், எதிர்க்கட்சி தலைவரையும் சேர்த்து எதிர்க்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே எல்லா கட்சி தலைவரும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களுடைய சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி உட்பட சுற்றி இருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஏலம் விட்டு அதற்கான நடைமுறையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் அதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தற்போது டங்ஸ்டன் சுரங்க ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தனி தீர்மானத்தை அவை முன்னவர் துரைமுருகன் முன்மொழிந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அரசு மீது முன்வைத்தாலும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். ஒருபோதும் டங்ஸ்டன் ஆலையை மதுரையில் அமைய விடமாட்டோம் என்றும் இது தமிழ்நாட்டுடைய மாநில சுயமரியாதைக்கு விடுக்கப்பட்ட சவால் என்று அவை முன்னவர் துரைமுருகன் தன்னுடைய கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதே திமுக எம்பிக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதையும் மீறி பாஜக அரசு தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை எம்பிக்களுடைய ஆதரவோடு இந்த சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்த முற்பட்டதாகவும் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவை நடவடிக்கை தொடர்பாக நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்று வருது. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன நிலை இப்ப? இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான விவகாரம் தொடர்பான ஒரு தனி தீர்மானத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்றைக்கு தனி தீர்மானமாக சட்டப்பேரவையில கொண்டு வந்தார். இதற்கு இந்த விவாதத்துல கலந்து கொண்டு அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் இதுல கலந்து கொண்டு பேசினாங்க. குறிப்பாக இந்த விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினார். இதில் பேரவையில் இன்றைக்கு காரசார விவாதம் என்பது நடைபெற்றது. குறிப்பாக முதலமைச்சர், அதே போல நீர்வளத்துறை அமைச்சர், அரசு இந்த விவாதத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று குறிப்பிட்டு பேசினாங்க. அதே போல அதை எதிர்த்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் 10 மாத காலமாக ஏன் இந்த விவாதத்தில் ஆரம்பத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே இந்த சட்டத்தை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டு வர போது திமுக உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், ஆனாலும் கூட அவர்களை மெஜாரிட்டியாக, அதாவது அதிகமான பாஜக உறுப்பினர்களை கொண்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். அதே போல நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த திட்டம் ஒருபோதும் தமிழ்நாட்டிற்குள் வராது என்பதை மீண்டும் இந்த பேரவையில அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். மீண்டும் இது தொடர்பாக பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இந்த டங்ஸ்டன் ஆலைக்கு எதிராக ஏற்கனவே மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருந்தாகவும், தொடர்ச்சியாக தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதை தொடர்ந்து மத்திய அரசிடம் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கடந்த 29ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இது தொடர்பாக கடிதத்தை எழுதியிருந்தார். இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு பேசினார். ஆனால் அதற்கு பதிலளித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் ஆரம்ப கட்டத்திலேயே அதிமுக உறுப்பினர்கள், அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே இந்த தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் என்ற அந்த பதிலை மீண்டும் குறிப்பிட்டு பேசினார். அப்போது பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக முக்கியமான ஒன்றை குறிப்பிட்டு பேசினார். எதிர்க்கட்சி தலைவர் பார்வையில் வேண்டுமென்றால் தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் அலட்சியமாக இருக்கலாம் என்று கருதலாம். ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அலட்சியப்படுத்தவில்லை. அவ்வப்போது இந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வருகிறோம். மேலும் மீண்டும் இந்த பேரவையில குறிப்பிடுகிறேன், குறிப்பாக தமிழ்நாட்டிற்குள் மத்திய அரசு கொண்டு வர